This is part 3 of IT நானும் டெவலப்பர் தான். இன்னொரு லாஸ்ட் வீடியோல பேஜினேஷன் எப்படி ஒர்க் ஆகுன்றத நான் எக்ஸ்பிளைன் பண்ணிருப்பேன். இந்த வீடியோல அந்த பேஜினேஷனை ஃப்ரண்ட் எண்ட்ல வச்சா பெஸ்டா இல்ல பேக் எண்ட்ல வச்சா பெஸ்டான்றத பார்க்க போறோம். ஏய் எங்க தப்புதானே பெருசு. வேணுதானே பெருசு. தப்புதானே பெருசு. வேணுதானே பெருசு. இப்படியே பேசிக்கிட்டே இருந்தா என்னடா அர்த்தம்? எது பெருசுன்னு அடிச்சு காட்டு. உங்க பேஜினேஷன் லாஜிக்கை நீங்க ஃப்ரண்ட் எண்ட்ல எழுதுறதா வச்சுப்போம். உங்கள்ட்ட அதே மாதிரி ஒரு 10,000 டேட்டா இருக்கு. அந்த 10,000 டேட்டாவுமே நீங்க பேக் எண்ட்ல இருந்து ஒரேடியா கெட் பண்ணி எடுத்துட்டு வந்து ஃப்ரண்ட் எண்ட்ல வைக்கணும். ஃப்ரண்ட் எண்ட்ல வச்சுட்டு அதுக்கப்புறமா தான் அந்த பேஜினேஷன் லாஜிக் ஒர்க் ஆகும். அந்த 10,000 டேட்டாவை 10 டேட்டாவை பிரிச்சு யூசருக்கு வந்து காட்டும். இது பார்க்கணும் பேஜினேஷன் மாதிரியே தான் இருக்கும். ஆனா அது எக்ஸாக்டா பேஜினேஷனே கிடையாது. இதனால உங்க பேக் எண்டோட யூசேஜ் ரொம்ப அதிகமாகும். உங்க ஃப்ரண்ட் எண்ட் நீங்க காட்டுறப்பையும் பயங்கரமா மெமரி யூசேஜ், அப்புறம் அது யூஐமே பார்க்க வந்து ரொம்ப நல்லாவே இருக்காது. இதுவே நீங்க பேக் எண்ட் மேனிபுலேஷன் பண்றீங்கன்னா உங்களுக்கு ஃபர்ஸ்ட் டைம்ல பேக் எண்ட் கிட்ட இருந்து ஃபர்ஸ்ட் 10 டேட்டா மட்டும் தான் வரும். இப்ப நெக்ஸ்ட் 10 டேட்டா வேணும்னா அந்த பேஜினேஷன் லாஜிக் பேக் எண்ட்ல இருக்குன்றதுக்காக நீங்க ஜஸ்ட் பேஜ் நம்பர் 1ல இருந்து பேஜ் நம்பர் 2 வந்து பேலோட அனுப்புறீங்க. பேஜ் நம்பர் 2 அனுப்புறீங்கன்னா செகண்ட் பேஜ்ல இருக்க 10 டேட்டா வரும். இப்ப தேர்ட் அனுப்புறீங்கன்னா தேர்ட் பேஜ்ல இருக்க 10 டேட்டா வந்து வரும். ஸோ இப்படி வரதுனால சிங்க்ரனஸா டேட்டா வந்து அந்த டைம்ல மட்டும்தான் வரும். இதனால பேக் எண்டோட யூட்டிலைசேஷனுமே ரொம்ப கம்மியா இருக்கும். ஃப்ரண்ட் எண்டோட லோடுமே ரொம்ப அதிகமா இருக்காது. இப்போ இந்த ரெண்டுத்துல தெரிஞ்சிருக்கும் பேஜினேஷன் நீங்க பேக் எண்ட்ல எழுதுறது தான் ரொம்ப பெஸ்டான மெத்தட். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருந்ததுன்னா மறக்காம என்ன ஃபாலோ பண்ணிருங்க.